பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர் ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, நம்ம ஒவ்வொரு நாளும் தொழுகையில இந்த சூறாவை ஓதக்கூடியவர்களாக இருக்கும். அல்ஹம்து சூரா. அதுல முதல் சில வசனங்களை தான் இப்ப நம்ம சொல்லணும். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? தான் அளவற்ற அருளாளனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ் எவ்வளவு அன்பானவன், எவ்வளவு அருள் செய்யக்கூடியவங்கிறது முஸ்லீமாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது நல்லாவே புரியும். அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடியது அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளோட அதிபதி. இதில் நாம எத்தனை பேர் இந்த வசனங்களை சரியா முழுமையா உள்வாங்கி புரிஞ்சுக்கிட்டோங்கிறது தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடியது, அடிக்கடி நம்ம காதுல கேட்கக்கூடிய வசனங்கள். மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி. தீர்ப்பு நாளின் அதிபதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம அல்லாவை நம்புறோம், அல்லாவோட ரசூல்மார்கள் நம்பணும், அல்லாவோட வேதங்களை நம்பணும், இன்னும் கபறுகளை நம்புறோம். அதற்கு பிறகு இருக்கக்கூடிய மறுமை, அந்த கேள்வி கணக்கு அல்லாஹ் அங்கே கேட்பாங்கிறதையும், அதன் அடிப்படையில் மட்டும்தான் அதில் அன்னைக்கு ஜெயிச்சோம்னா சொர்க்கத்தையும், தோல்வியேற்றோம்னா நரகத்தையும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத ஒவ்வொரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம எல்லாரும் புரிஞ்சு வச்சிருக்கோம். நல்லா கவனிச்சிங்க, அதை நாம புரிஞ்சு வச்சிருக்கிறோம், இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு. சரி, அப்ப அந்த புரிந்து கொண்டதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்களை அமைச்சுக்கிட்டோமா இல்லையா அப்படின்னு நம்ம இன்னைக்கு ஒரு கேள்வியை கேட்டோம்னா, பெரும்பான்மையான முஸ்லிம்கள் நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம், ஆனா அதன் அடிப்படையில் நம்ம செயல்களை அமைத்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது நமக்கே புரியும். சரி, இப்ப இவங்களுக்கு என்ன நடக்கும்? புரிஞ்சுக்கிட்டு நல்ல முறையில் நடந்தவர்களுக்கும் இல்ல நல்ல முறையில் நடக்காதவர்களுக்கு அதோட விளைவுகள், அதோட ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சுட்டி காட்டுறான். அதுல சில வசனங்களை நம்ம கவனிப்போம். சூரா 27வது அத்தியாயத்துல 2வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்கள் தொடர்பா அல்லாஹ் பேசுறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹுதன் வ புஷ்ரா லில் முஃமினீன். இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுது, இன்னும் நன்மாராயத்தை தருகிறது அப்படின்ட்டு நல்லா சொல்றோம். அப்போ இந்த குர்ஆன் நேர்வழி காட்டுதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். சரி, நன்மாராயம் சொல்லுது அப்படின்னா என்னது? இந்த குர்ஆன்ல உள்ள வழிமுறைப்படி, அல்லாஹ் சொன்ன முறைப்படி நாம நடந்துக்கிட்டோம்னா மறுமையில நமக்கு சொர்க்கம் இருக்குது. சொர்க்கங்கிறது என்ன? இந்த பூமியில இருக்கிற வாழ்க்கை மாதிரிலாம் கிடையாது. உணவுக்காக கஷ்டப்பட தேவையில்லை, பொருள்களுக்காக கஷ்டப்பட தேவையில்லை, எந்த ஒரு ஆசைக்காக அதுக்காக நம்ம அங்கே கஷ்டப்பட தேவையில்லை. அல்லாஹ் அங்கே என்ன பண்ணுறான்? எல்லாமே நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே, நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நாம கேட்டதை விடவும் அதிகமாக அங்கே கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதுக்காக நம்ம அங்கே கஷ்டப்படணும், வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், இல்லை வேற ஏதாவது உடல் உழைப்பு செய்யணும், இப்படிலாம் அல்லாஹ் அங்கே இல்லை. அதுதான் இங்கே அல்லாஹ் சொன்ன அந்த வசனத்தில் நேர்வழி காட்டுது. அந்த நேர்வழியின் படி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா மறுமையில் உங்களுக்கு இந்த சொர்க்கத்தை நான் தர்றேன். எல்லாம் நல்லது தான் சொல்கிறான். அதான் அந்த சூரா ஆரம்பத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சொல்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம். நான் அளவற்ற அருளாளன்னு சொல்கிறான் பார்த்தியா, அந்த அருள் அவன் அன்பு வச்சேன்னு சொல்கிறான் இல்லையா, அந்த அன்புக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் நான் சொன்ன மாதிரி நடந்துங்க, நீங்கள் வேற ஒன்றும் பண்ண வேணாம். பெருசாக நீங்கள் மலையை கட்டணும், கோட்டையை கட்டணும், அப்படி வாழணும் இப்படி வாழணும் கிடையாது. நான் சொன்ன சில அடிப்படையான விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன, நாளைக்கு உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கிது அப்படிங்கிறத அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அந்த குர்ஆன்ல சொல்கிறான். இன்னும் அடுத்த வசனங்கள் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அல்லதீன யுமினூன ஸ்ஸலாத் வ யுதூன ஸகாத் வ ஹும் பில் ஆখিরাতি ஹும் யூகினூன். இப்போ இந்த வசனம் அல்லாஹ் எடுத்து சொல்றான். யாருக்கு சொல்றான் அப்படின்னா, அந்த நாளைக்கு சொர்க்கத்துக்கு போறாங்க இல்லையா, அல்லாஹ் சொல்றான்ல, உன் மேல நான் ஆசை வச்சேன், பாசம் வச்சேன், உன் மேல அருள் செஞ்சேன், நான் சொன்னதுக்கு தகுந்த மாதிரி இந்த பூமியில நீ நடந்து கொண்டே இல்லையா, அதுக்காக நான் சொர்க்கத்தை தர்றேன்னு அந்த கிதாபில் நான் சொன்னேனே, அந்த சொர்க்கத்தை, அந்த நன்மாராயம் பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி நடந்துக்குவாங்கங்கிறது சில அடையாளங்களை அல்லாஹ் காட்டுறான். சொல்றாங்க, அவர்கள் தொழுகை நிலைநிறுத்துவார்கள், ஜக்காத்தை கொடுப்பாங்க, மறுமை வாழ்வின் மீது திட நம்பிக்கை கொள்வார்கள். என்ன பண்ணுவாங்களாம்? தொழுகையை சரியான முறையில தொழுவாங்க. தொழுகையை முற்படுத்தி தொழுகிறது, பிற்படுத்தி தொழுகிறது, இல்லை தொழுகையை விட்டுட்டு தொழுகையே இல்லாமல் இருக்கிறது, இப்படி அவங்க இருக்க மாட்டாங்க. இப்லீஸ் அல்லாவோட பட்டாலியன்ல இருந்தவன், அவன் அல்லாஹ் சொன்ன ஒரு விஷயத்தை நிராகரிச்சதாக ஷைத்தானா அல்லாஹ்க்கி இந்த பூமி இருக்கிற வரைக்கும், மறுமை வரைக்கும் அவனுக்கு கேவலத்தை உண்டாக்கிட்டான். அப்போ அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நமக்கு தொழுகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழுகையை
நம்ம கரெக்டான முறையில் தொழுதோம்னா, அந்த நிலை நிறுத்தினோம்னா அவர்களுக்கு இந்த சொர்க்கம் இருக்குங்கிறது அல்லாஹ் வந்து இந்த வசனங்களை சொல்றான். இன்னும் ஜக்காத்தும் கொடுக்கணும், வசதிப்பட்டவர்கள் ஜக்காத்தை கொடுக்கணும், வசதி இல்லாதவர்கள் அந்த ஜக்காத்து கேள்வி இல்லை. அதற்கு பிறகு அங்கே அல்லாஹ் என்ன சொல்றான், மறுமையின் வாழ்வின் மீது திட நம்பிக்கை கொள்வார்கள். அப்படின்னா என்னது, இந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு நம்ம பாடத்துல முக்கியமான விஷயம். அந்த அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவங்க, அந்த மூமின்கள், முஸ்லிம்கள், அல்லாஹ்வோட மறுமை, இந்த கேள்வி கணக்கு இதெல்லாம் இருக்குன்னு நம்புனாங்க இல்லையா, இப்படி யார் வந்து இந்த விஷயத்தை வந்து உறுதியா நம்புறாங்களோ அவர்களுக்கு இந்த நன்மாராயம் இருக்குது, இந்த சொர்க்கம் இருக்குதுன்னு அல்லாஹ் இங்க சொல்றான். அப்போ இந்த மறுமையின் வாழ் மீது நம்பிக்கை கொள்கிறது, இந்த மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்றது அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு நம்மள வந்து நிறைய பேர் என்ன பண்றோம், அல்லாவை நம்புறோம், அல்லாஹ் தான் இந்த உயிரை கொடுப்பான், அல்லாஹ் தான் இந்த உயிரை எடுக்கிறாங்கிறத நம்புறோம். மௌத்துக்கு பிறகு வந்து கபூர்ல வந்து கொண்டு போய் வைக்க போறான் அப்படிங்கிறத நம்ம நம்புறோம், கபூர் இருக்குங்கிறத நம்புறோம். அதற்கு பிறகு மறுமையில கேள்வி கணக்கை கேட்பான்ல, அதன் படியில தான் நமக்கு வந்து சொர்க்கத்தையோ நரகத்தையோ கொடுப்பாங்கிறத நம்பிக்கை இருக்கிறோம். இந்த நம்பிக்கை இல்லாத முஸ்லிம்கள் யாருமே இருக்க மாட்டாங்க, இருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், மக்கத்து காஃபிர்கள் இருந்தாங்க இல்லையா, அவர்கள் கூட அல்லாஹ்வை நம்ம உங்களுக்கு உணவளிப்பது யார், உயிர் கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டா அல்லாஹ் என்று சொல்லுவார்கள் அப்படிங்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ இந்த நம்பிக்கை வந்து அந்த மக்கத்து காஃபிர்களுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற நம்மள்கிட்ட நிறைய பேர்த்து இந்த நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ நம்பிக்கைங்கிறது எப்படி தெரியுங்களா, உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம பகுதியில் அரசாங்கம் வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்குது, இந்த இடத்துல நாளைக்கு இந்த தேதியில் இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வரப்போகுது, நிலநடுக்கம் வரப்போகுது, எர்த்குவேக் வரப்போகுது அப்படின்னு வந்து அரசாங்கம் தொடர்ந்து அறிவிப்பு கொடுக்கும். அப்போ அறிவிப்பு கொடுக்கும்போது நம்ம என்ன சும்மாவாக இருப்போம், அந்த இடத்துல இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்க. நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க, அவர்களோட பொருள் முக்கியமான விஷயங்களை அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தன்னை சேர்ந்தவர்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு வேற பாதுகாப்பான இடத்துக்கு நோக்கி அவங்க போயிடுவாங்க. என்ன காரணம், அந்த நம்பிக்கை, இது நிச்சயம் நடக்கும், நிச்சயமாக நடக்கும், நம்ம இருந்துச்சுன்னா நம்ம வந்து அழிஞ்சிருவோம், நஷ்டம் ஆகிடுவோன்ட்டு பயந்து போய் என்ன பண்ணுறாங்க, அந்த மக்கள் இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. அப்போ அந்த நம்பிக்கை அங்கே இருந்துச்சு. அப்போ அல்லாஹ் சொல்கிறனா இல்லையா, கேள்வி கணக்கு இருக்குது கபூரில், நாளைக்கு அல்லாஹ் முன்னாடி வந்து மஹ்ஷரில் வந்து கேள்வி கணக்கு இருக்குது, இப்படின்னு நம்பிக்கை ஒருத்தனுக்கு மனசில் வந்துருச்சுன்னா, நமக்கு வந்து விட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், அல்லாஹ் எதை சொன்னானோ அதை செய்வோம், அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை விட்டு என்ன பண்ணுவோம், நம்ம பாதுகாப்பாக விலகிடுவோம். அப்போ இந்த காரியங்கள், இந்த அமல்களை வந்து சரியான முறையில் வந்து நம்ம செய்யலைன்னா நம்ம என்ன ஆகிடுவோம், நஷ்டவாதிகளாக ஆகிவிடுவோம். அதுதான் இங்கே எல்லாம் சொல்கிறான். அந்த நம்பிக்கைங்கிறது எப்படின்னா, எப்படி வந்து அந்த பூகம்பம் வருங்கிறத நம்பி மக்கள் ஒரு இடத்த வந்து இந்த இடத்துக்கு நகர்ந்து போனாங்களோ, அதே மாதிரி அல்லாஹ் நாளைக்கு வந்து கேள்வி கணக்கு கேட்பான், அங்கே அதுக்கு அடிப்படை எல்லாமே செய்வாங்கிறத நம்பிக்கை முழுசாக வந்துருச்சுன்னா, அந்த பயம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், தொழாமல் இருக்க மாட்டோம், சரியான முறையில் தொழுகை நிலைநிறுத்துவோம். இன்னும் அல்லாஹ் எதை தடுத்தானோ, வட்டி, விபச்சாரம், மது, துரோகம், ஏமாத்துறது, இதெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கான் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களை என்ன பண்ணுவோம், இதுலேருந்து வந்து நம்ம விலகிடுவோம். அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, நீங்கள் 4 பேருக்கு உதவி செய்யுங்க, 4 பேரோட சேர்ந்து வாழுங்க, உறவினர்களை சேர்த்து கொள்ளுங்க, அநியாயம் பண்ணாதீங்க, துரோகம் பண்ணாதீங்க, மோசடி பண்ணாதீங்க, இப்படி சொல்கிறான் இல்லையா. இப்போ இந்த காரியங்கள்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், பயந்து போய், அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். பயந்து போய் என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி பாவமான காரியங்கள்லேருந்து, குற்றமான காரியங்கள்லேருந்து நம்ம வந்து விலகிடுவோம். அந்த பயம் இல்லைன்னா, அந்த நம்பிக்கை இல்லைன்னா இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும், நாளைக்கு அல்லாஹ் முன்னாடி போய் நம்ம நிற்கணும் அப்படிங்கிற அந்த உறுதியான நம்பிக்கை இல்லை அப்படின்னா நமக்கு அந்த பயம் வராது. காதில் கேட்போம், மூளைக்கு படும், ஆனால் அது என்ன மனசு வந்து என்ன பண்ணாது, கேட்காது, செயல்படாது. நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணுவோம், தொழாமல் இருப்போம். அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவோம், எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு நேரம் கிடைக்கல, எனக்கு வந்து ஆஃபீஸில் போனால் அதுக்குள்ளே இடம் இல்லை, ஒதுக்கு பண்ண முடியல. இப்படி மனிதன் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ண, ஒவ்வொரு காரணத்தை, தொழுகையை செய்ய முடியாததுக்கு ஒரு காரணம், ஜக்காத்தை கொடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம், வட்டி, கடன், இது மாதிரி விஷயங்களை இறங்கி என்ன பண்ணுறது, வட்டியில் வந்து மூழ்கிறது, இதுக்கு ஒரு காரணம், எனக்கு கடன் கொடுக்க ஆள் இல்லை, எனக்கு சரியான ஆட்கள் இல்லை, அதனால தான் நான் போய் வட்டிக்கு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி என்ன சொல்கிறது, அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அதுக்கெல்லாம் ஒரு காரணம் சொல்கிறது. அப்போ அந்த காரணத்தை சொல்லிட்டு அந்த பாவத்தில் மூழ்கிக்கிறது. என்ன காரணம், அவர்களுக்கு அந்த பயம் இல்லை, அந்த நம்பிக்கை அந்த இடத்துல இல்லை. அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை வந்து அவங்களுக்கு இல்லை. நம்பிக்கை இருந்திருந்தால் பயம் வந்திருக்கும், பயம் வந்திருந்தால் பாவமான காரியம் விட்டு விலகி இருப்பாங்க, நன்மையான காரியங்களை முயற்சி பண்ணியிருப்பாங்க. அப்போ ரெண்டுமே அவங்களுக்கு இல்லைன்னா அந்த நம்பிக்கை இல்லாதான் காரணம். அப்போது அந்த பாவம் பண்ணுறாங்க இல்லையா, தொழாமல் இருக்கிறது, இன்னும் மற்ற பிற காரியங்கள்லாம் செய்கிறாங்க இல்லையா, அதை பற்றி கூட அல்லாஹ் இந்த குர்ஆன்ல சொல்கிறான், இன்னல்லதீன லா யுமினூன பில் ஆகிரதி ஸய்யன்னா லஹும் அஅமாலஹும் ஃபஹும் யஅமஹூன்.
இப்போ இந்த மறுமை வாழ்வில் யார் நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவங்களோட செயல்கள், தொழாமல் இருக்கிறாங்க இல்லையா, ஜக்காத்து கொடுக்காம இருக்காங்க இல்லையா, 4 நல்ல விஷயங்களை கேட்காம இருக்காங்க இல்லையா, நல்லவர்களோட போய் சேராம ஒதுங்கி போய் கெட்டவர்களோட சேர்ந்து இருக்காங்க இல்லையா, இவங்க கூட போனால் நம்ம தொழுவ சொல்லுவாங்க, இவங்க கூட போனோம்னா நம்மளை பயான் கேட்க சொல்லுவாங்க, இவங்க கூட போனோம்னா பயான் பண்ண சொல்லுவாங்க, இவங்க கூட போனோம்னா குரானை ஓத சொல்லுவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு அவர்களை விட்டு விலகி போகிறாங்க இல்லையா, அவர்களை பற்றி தான் இங்கே அல்லாஹ் சொல்கிறான். அவங்க அது மாதிரி விலகி போகிறது, நல்ல விஷயங்களை கலந்துக்காமல் இருக்கிறது, பாவமான விஷயங்களை கலந்துக்கிறது, இப்படி இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி சொல்கிறாங்க. வேற யாரை பற்றியும் சொல்லலை. அவர்களுக்கு அவருடைய செயல்களை நாம் அழகாக தோன்றுமாறு செய்தோம். அவங்க நினச்சிக்குவான், நான் தொழுவாமல் இருக்கிறேன், எனக்கு நேரம் இல்லை, வேலை பிரச்சனை, அது இதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது சரியாக படும். அவன் செய்கிற தப்புக்கு, அவன் செய்கிற பாவத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நியாயத்தை கற்பிச்சுக்குவாங்க. நான் பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான், எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான், எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, எனக்கு எங்கேயாவது நேரம் இருக்குதா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, தொழுகாமல் இருந்ததை சரி அல்லாஹ் அது ஏற்றுக்குவான்ட்டு இவங்களாம் நினச்சிக்கிறது. அல்லாஹ் எங்கேயும் கேரண்டி கொடுக்கல, அல்லாஹ் எங்கேயும் முன்னுதாரணம் கொடுக்கல, அவர்களுக்கு நஷ்டம்தான் அப்படின்னு நல்லா சொல்லிட்டான். இவங்க நினச்சிக்கிறாங்க ஃபஜ்ரில் எழுத தொழுவுறதுன்னா அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். யாத ஏதோ பெரிய மலையை தூக்கி தான் தலையில் வச்சா மாதிரி அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஒரு நல்ல விஷயத்தை அவர் கேளுங்கன்னா அது கேட்க மாட்டாங்க. தேவையில்லாத விஷயத்துக்கும் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுகிறதுக்கும் அனாச்சாரமாக நடக்கக்கூடிய திருமணங்களுக்கும் அனாச்சாரமாக நடக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களுக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பஸ்ஸை பிடிச்சி, ட்ரெயினை பிடிச்சி, ஃப்ளைட்டை பிடிச்சலாம் போகிறாங்க ஜனங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு இடத்துல பயான் நடக்குது, அல்லாவோட செய்தி நடக்குது, அல்லாவோட பேச்சு நடக்குது, ரசூல்லாவோட பேச்சு நடக்குது, ரசூல்லாவோட வழிமுறைகளை கற்றுக் கொடுக்க போகிறாங்க இந்த இடத்துல அப்படி சொன்னால் பக்கத்திலே இருந்தால் கூட நம்ம அங்கே அந்த தெரு வழியாக கூட போக மாட்டோம், வேறு தெரு வழியால் போயிட்டு நவுந்து போயிட்டு இருக்கோம். அப்போது மனிதன் எப்படி இருக்கிறான் பார்த்தீங்களா? எது அனாச்சாரமோ, எது தடுக்கப்பட்டதோ, எது தேவையில்லாத விஷயமோ, எது அவனுக்கு இந்த பூமியில் கெட்டதோ, எது இந்த அவனுக்கு மறுமையில் நஷ்டத்தை கொடுக்குமோ, எது மறுமையில் அவனுக்கு நரகத்துக்கு இழுத்துட்டு போகுமோ, அந்த மாதிரி காரியங்களுக்கு சேர்ந்து எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. நல்ல விஷயங்களுக்கு கூப்பிடும்போது அவங்க அந்த இடத்துக்கு வர்றது கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு சைத்தான் என்ன பண்ணுறான், அவங்க செய்கிறது சரிதான், எனக்கு அங்கே போகிறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு போகிறதுக்கான வழி தெரியல, அங்கே போகிறதுக்கான எனக்கு பஸ் இல்லை, அங்கே போகிறதுக்கு எனக்கு காசு இல்லை, அதனால நான் அந்த இடத்துக்கு போக முடியல அப்படின்னு அவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணத்தை கற்பிச்சுக்கலாம். அதை தான் எல்லாம் இங்கே சொல்கிறோம். அவர்களுடைய செயல்களை அழகாக தோன்றுமாறு செய்தோம், எனவே அவர்கள் தட்டு அறிந்து திரிகிறார்கள். அவங்க எப்படி பண்ணுறாங்களாம், மேலே மேலே தப்பு செஞ்சுக்கிட்டு பாவத்தை செஞ்சுக்கிட்டு நன்மையான காரியங்கள்லாம் எதுவுமே செய்யாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, தட்டழிந்து நஷ்டத்தில் போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு அல்லாஹ் இங்கே சொல்கிறான். அது மட்டும் சொல்லாமல் அல்லாஹ் என்ன பண்ணுறான், தொடர்ந்து என்ன சொல்கிறான், أولئك الذين لهم سوء العذاب وهم في الآخرة هم الأخسرون. அவர்களுக்கு அந்த மாதிரி இருந்தாங்க இல்லையா, நன்மையான காரியங்கள் செய்கிறது கிடையாது, நன்மை செய்கிறவங்களோட சேர்றது கிடையாது, நன்மையான பேச்சுவார்த்தைகள் யார் பேசுகிறாங்களோ அவங்கள்ட்ட சேர்றது கிடையாது, நன்மையான பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய சபைகளுக்கு போகிறது கிடையாது. இப்படி நன்மைகள்லேருந்து தன்னை தடுத்துக்கிட்டு டிவி பார்க்குறது, சமைக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, மற்ற முஸ்லீம்கள் அல்லாத காஃபிர்கள் எப்படி வாழ்கிறாங்களோ அப்படி இவர்கள் அல்லாவை ஞாபகம் வச்சு கூட செயல்பாடுகள் இல்லாமல், அல்லாவோட பயம் இல்லாமல், அல்லாவோட நம்பிக்கை இல்லாமல், மறுமையில் கேள்வி கணப்பு அல்லாஹ் கேட்பான் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாமல் பயப்படாமல் இருந்தாங்க இல்லையா, அவர்களுக்கு அல்லாஹ் இங்கே சொல்கிறான், அவர்களுக்கு தீய வேதனை உண்டு, மறுமை வாழ்வில் அவர்கள் பெரும் நஷ்டமடைந்தவர்களாக இருப்பார்கள் சொல்லிட்டான் அல்லாஹ் இதுக்கு வெளி தன்னோட தொழுகாமல் இருக்கிறதுக்கும் மற்ற காரியங்களுக்கும் கெட்ட காரியங்களுக்கும் ஒரு நியாயம் கற்பிச்சானா, அவனுக்கு ஏதாவது அல்லாஹ் சொர்க்கத்து தரேன்னு சொன்னானா இல்லை, அவங்களுக்கு என்ன சொல்கிறான், அவர்கள் நஷ்டம் அடைந்தவர்களாக இருப்பார்கள் சொல்லிட்டாங்க. குரானில் சொல்கிறான் அல்லாவை நீங்கள் நம்புறீங்கள, அல்லாவோட குரானை நம்ம நம்புகிறோம் இல்லையா, அல்லாவோட மறுமையை நம்புகிறோம் இல்லையா, அப்போ நம்புனா நம்ம என்ன பண்ணணும், இந்த வார்த்தையை நம்ம உள்வாங்கணும், நம்ம நம்பணும். இப்படி தீய வழியில் இருந்தோம்னா, நன்மையான காரியங்களை நம்ம கலந்துக்கலன்னா நமக்கு நஷ்டம்தான். என்ன நஷ்டம்னா, நாளைக்கு அல்லாஹ் நரகத்தை கொடுக்க போகிறான்னு அர்த்தம். நரகம் என்ன சாதாரண விஷயமா, சின்னோண்டு ஒரு தீப்பொறி நம்ம உணவுல பட்டாலே தாங்க முடியல. ஆனால் அல்லாஹ் நரகத்தை நெருப்பை படைச்சி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, இன்னைக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. மனிதர்கள் என்னைக்கு படைச்சானோ அல்லாஹ் என்னைக்கு அந்த நரகத்தை படைச்சா அன்னையிலேருந்து அது எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அந்த நெருப்பு கிடங்குல அப்படியே அல்லாஹ் என்ன பண்ணும், அவர்களை தூக்கி உள்ளே போடும். தாங்க முடியுமா?
சின்ன நெருப்பு பட்டாலே தாங்க முடியல, சின்னோண்டு ஒரு வயிற்று வலி வந்தால் தாங்க முடியல, சின்னோண்டு ஒரு தலைவலி வந்தால் தாங்க முடியல, ஒரு வேளை வந்து லூஸ் மோஷன் ஆனால் உடனே போய் டாக்டரை பார்க்குறோம். அப்போ சின்ன சின்ன உடல் உபாதைகளே நம்ம தாங்க முடியாத நமக்கு நாளைக்கு அல்லாஹ் இந்த நெருப்பில் தூக்கி போட்டானா நம்மளால் தாங்க முடியுமா? அப்போ நாம் எப்படி அல்லாவுக்கு நம்ம பயப்படுறோம்? கண்ணியமான சகோதர சகோதரிகளே, நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்ம அல்லாவுக்கு பயப்படுறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் பயப்படுறோமா? உண்மையில் பயப்படுறோமா? பயந்தோம்னா தொழுவாமல் இருப்போமா? பயந்தோம்னா நல்ல விஷயங்கள் பேசக்கூடிய இடத்துலேருந்து நம்ம வந்து விலகி போவோமா? அல்லாவை நம்ம மறுமையை நம்பி இருந்தோம்னா பாவமான காரியங்கள் நம்ம ஈடுபடுவோமா? வட்டிக்கு கடன் வாங்குவோமா? சாராயம் குடிப்போமா? அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுவோமா? அந்த மறுமையை நம்ம நம்பினோம்னா விபச்சாரம் பண்ணுவோமா? அந்த மறுமையை நம்ம நம்பினோம்னா யாருக்காவது துரோகம் பண்ணுவோமா? பொய்யே வாழ்க்கையாக இருந்து பொய்யே பேசிட்டு திரிவோமா? செய்ய மாட்டோம். அப்போது அல்லாஹ் மேலே வந்து நம்பிக்கை கொள்கிற முறையில் நம்ம நம்பிக்கை கொள்ளணும். மறுமையை நம்ம நம்பிக்கை கொள்கிற முறையில் வந்து நம்ம வந்து நம்பிக்கை கொள்ளணும். அப்படி நம்பிக்கை கொண்டு நம்ம இருந்தோம்னா நிச்சயமாக அதில் வந்து வெற்றி இருக்குதுங்கிறத அல்லாஹ் முதல் வசனத்துக்கு முன்னாடி நம்ம சொன்ன உதன் வபுஷுராலில் மோமினீன், இந்த நம்பிக்கை கொண்டவங்களுக்கு அது என்ன பண்ணும்? இந்த குரான் நேர் வழியையும் காட்டும், நன்மாராயமும் சொல்லும். என்ன, நாளைக்கு சொர்க்கம் இருக்குங்கிறத அல்லாஹ் வந்து கேரண்டி பண்ணுறான், உறுதி பண்ணுறான். சரியா? அப்போது இன்னொரு சில வசனங்களையும் அல்லாஹ் சொல்கிறான். நல்லா கவனிச்சோம்னா வல் அஸ் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறேன்னு நல்லா சொல்கிறான். காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்கிறான். மனுஷன் வந்து நஷ்டத்தில் இருக்கிறானா, மனுஷன் வந்து லாபத்தில் இருக்கிறேன்னு சொல்ல. ஏன்? அதிகமானவர்கள் வந்து நஷ்டத்தில் இருக்காங்க. அதனால அல்லாஹ் வந்து மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்கிறான். இருந்தாலும் அதில் சில எக்ஸப்ஷன் கொடுக்குறான். யாரு? இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர், எவர்கள் ஈமான், யார் வந்து நம்பிக்கை கொண்டாங்க இல்லையா? நம்பிக்கை கொண்டு சும்மா பேரளவில் இருக்கிறது கிடையாது. எப்படி சுனாமி வந்தால் அந்த இடத்த விட்டு ஓடணும்னு நினைக்கிறோம், பூகம்பம் வந்தால் அந்த இடத்த விட்டு ஓடணும்னு நினைக்கிறோம், நமக்கு ஒரு ஆபத்து இருந்தால் பாதுகாப்புக்காக என்ன செய்யணும் செஞ்சு அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நம்மளை பாதுகாத்துக்கிறோம். ஏன்? அந்த பயம் அந்த இடத்துல வந்துருச்சு. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த இடத்த விட்டு நவுறோம், இல்லை பாதுகாப்பு பண்ணிக்கிறோம். அப்போ அல்லாஹ் சொன்னது உண்மைதான் அப்படின்னு எந்த முஸ்லீம் நம்புகிறாங்களோ, அல்லாஹ் சொன்ன அந்த கபூர் வேதனை இருக்குதான் அப்படின்னு எந்த முஸ்லீம் நம்ம நம்புகிறோமோ, அல்லாஹ் நாளைக்கு நம்மளை எல்லாம் நிற்க வச்சு கேள்வி கேட்பான். அந்த கேள்வி கணக்க பதில் சொல்லாமல் ஒரு மில்லிமீட்டர் கூட அந்த இடத்த விட நகர முடியாது. அல்லாஹ் சொன்ன அந்த கேள்வி கணக்கில் வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். இல்லைனா நரகம்தான். நரகத்தில் இருக்கிற நெருப்பு தான், நரகத்தில் இருக்கக்கூடிய சீலும் சேரும் சகதியும் அந்த அசிங்கமான பொருள்கள் தான் அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படும் அப்படிங்கிற யார் நம்புகிறாங்களோ, நம்புனா என்ன வரும்? அந்த பயம் வரும். பயம் வந்தால் என்ன பண்ணுவாங்க? செயல்படணும். அப்படி செயல்படுறவங்களுக்கு எல்லாம் சொல்கிறான் இந்த இடத்துல, எவர்கள் ஈமான் கொண்டு நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறது. நல்ல அமல்கள் என்ன? நல்ல வார்த்தை காதில் கேட்கணும், நல்லா அவங்களோட சேரணும், ஒரு பயான் நடக்கிற இடத்துல போகணும், பயான் பண்ணுறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும், குரான் எடுத்து அதிகமாக ஓதணும், அல்லாஹ் சொன்ன நல்ல விஷயங்கள்லாம் செய்யணும், பாவமான காரியங்கள்லாம் விட்டு விலகி இருக்கணும். இப்படி சாலிகான அமல்கள் செய்து யார் இருக்கிறாங்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறாங்க, கேரண்டி கொடுக்குறாங்க. அவர்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னு என்ன? நாளைக்கு அவங்களுக்கு வந்து நான் சொர்க்கத்தை கொடுக்குறேன், அவர்கள் சொர்க்கத்தில் போவாங்கங்கிற கேரண்டி அல்லாஹ் இங்கே கொடுக்குறான். மேலும் அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொள்வார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க? உண்மையையும் அல்லாஹ் சொன்ன விஷயங்களை என்ன பண்ணாங்க? தன்னோட நண்பர்கள்ட்ட, தன்னோட சிநேகிதிகிட்ட, தன்னோட தோழிகிட்ட, இப்படி என்ன பண்ணுவாங்க? தன்னோட அம்மாட்ட, அப்பாட்ட, உறவினர்கள், நண்பர்கள் அப்படி என்ன பண்ணுவாங்க? எல்லாத்துலேயும் அந்த விஷயத்தை வந்து சத்தியத்தை அல்லாஹ் சொன்ன நல்ல விஷயங்களை என்ன பண்ணுவாங்க? குரானில் உள்ள விஷயங்களை என்ன பண்ணுவாங்க? அவங்க பேசுவாங்க, உபதேசம் பண்ணுவாங்க. நீங்கள் இப்படி இருந்துங்க, அப்படி இருந்துங்க அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? அந்த நல்ல உபதேசங்களை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். மேலே அவங்க என்ன பண்ணுவாங்க? பொறுமையை கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் உபதேசிச்சுக்குவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? பொறுமையாகவும் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க யாரோ அவர்கள் நஷ்டத்தில் இல்லை அப்படிங்கிற அல்லாஹ் இந்த வசனங்களை சொல்கிறோம். ஆக நம்ம ஹைலைட்டாக நம்ம இதில் என்ன தெரிய வருது அப்படின்னா, அல்லாஹ் வந்து நம்மளை வந்து அப்படியே படைச்சி அப்படியே விட்டுடல. நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுங்கிற சொல்கிறோம். அந்த இதை நம்ம ஒரு முஸ்லீமாக இருந்து நம்பிக்கை கொண்டால் தான் இது வந்து யாருக்கு இது வேலை செய்யும். இவ்வளோ நேரம் நம்ம பேசுனது வந்து யாருக்கு மனசில் போய் வேலை செய்யும் அப்படின்னா, அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டிருப்பாங்க. பேரளவில் கிடையாது. மக்கத்து காஃபிர்கள் கூட அன்றைக்கி நம்பிக்கை கொண்டிருந்தாங்க அல்லாஹ் மேலே. அல்லாஹ் தான் படைச்சான், அல்லாஹ் தான் சாப்பாடு கொடுக்குறான், அல்லாஹ் தான் உயிர் எடுக்கிறாங்கிறத அவங்க நம்பியிருந்தாங்க. அதுக்கு பேர் நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவர்கள் நரகவாதிகள்ங்கிறத அல்லாஹ் வந்து குரான்லேயே சொல்லிட்டான். நம்பிக்கை கொண்டாங்க, ஆனால் நரகத்துக்கு போகிறாங்க. அதே மாதிரி நம்பிக்கை கொண்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தொடர்ந்து நம்ம இந்த சொன்ன விஷயங்கள் அல்லாஹ்வோட குரான் வசனங்கள் என்ன சொல்கிறோன்னா, அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? செயல்படுவாங்க. தொழுகை நேரத்தில் தூங்க மாட்டாங்க,
ஜக்காத்து கொடுக்கறத ஜக்காத்து கொடுப்பாங்க, 4 பேருக்கு உதவியாக இருப்பாங்க, பாவமான காரியங்கள் விலகி இருப்பாங்க, நல்லவர்களோட சேர்ந்து இருக்கிறத என்ன பண்ணுவாங்க, முயற்சி பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி நல்ல அமல்கள் செய்கிறவர்கள் நிச்சயமாக வெற்றி அடைவார்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு இந்த மூலமாக விளக்கலாம். அல்லாஹ்வின் உதவியால் நாம் எல்லாம் அது மாதிரி நல்லவர்களாக இருக்கிறதுக்கும், அல்லாஹ் சொன்ன முறையில் நல்ல அமல்கள் செய்வதற்கும், நல்ல பேச்சு நடக்கிற இடத்துல நம்ம போகிறதுக்கும், இன்னும் நல்லவர்களோட சேர்ந்து இருக்கிறதுக்கும், இந்த பூமியில் நல்ல முறையில் நடந்து மறுமையில் நல்ல முறையில் வெற்றி அடைவதற்கும், அல்லாஹ்வின் முழு சந்தோஷத்தை பெற்றவர்களாக, முழு திருப்தியை பெற்றவர்களாக இந்த பூமியிலையும் மறுமையிலையும் இருக்கணும். அதன் முறையில் நம்ம செயல்பாடுகள் அமையணும் அப்படின்ட்டு துவா செஞ்சு இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.